பொண்ணோட அப்பா ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கோமதியோட அண்ணன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரிஞ்ச பையன் மெடிக்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்கான், அதனால் உங்ககிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி, நாளைக்கு அனுப்பி விடுங்க, இங்கே விசேஷம் நடக்குது, அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விசேஷமா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, என்னோட ரெண்டாவது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, யார்? பாண்டியன் கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்குது, அதனால் நான் பொண்ணு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியாண்ணே, அவங்களுக்கா கொடுக்க போகிறீங்க? ஆமாம், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, தம்பிங்களுக்கு. அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை. அது யான்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அவங்க ஏதோ காதல் கல்யாணம்னு சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைண்ணே, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க தானே செய்யும். என்னன்னு பார்த்து கொடுங்க, நீங்கள் வேறு மெடிக்கல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. குமார் அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே ராஜியோட அப்பா அமைதியாக பார்த்துட்ருக்காரு, எதுவுமே பேசலை. ஃபோனை வச்சுட்டு வந்தவொடனே சொல்கிறாங்க, என்ன ஓகேவா, எல்லாமே ஓகே தானே, நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா பேசுகிறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் யோசித்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருக்குது, எல்லாமே ஓகே தானே சொன்னீங்க, ஏன் ஏதாச்சும் ஜோசியர் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே, இல்லை அவர் சொன்ன உடனே சொன்னார் 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க பக்கமும் சரி என் பக்கமும் சரி, 2 பக்கமும் நிறைய சொந்தக்காரங்க. எல்லாருமே எங்களை கேள்வி கேட்பாங்க, எதுக்காக இந்த மாப்பிள்ளைக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை, ஏன் நீங்கள் பொண்ணு கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கன்னா கூட அப்புறம் நான் வந்து பொண்ணும் கொடுத்துட்டு வக்காலத்து வாங்கி மாப்பிள்ளைக்கு பேசிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மீனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, நீங்கள் என்ன திடீர்னு இப்படி பேசுகிறீங்க, நீ வாயை மூடுடி, வாயை மூடு, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா, பொண்ணே கிடைக்காம பொண்ணு தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணை கஷ்டப்பட சொல்கிறியா, நம்ம பொண்ணுக்கு என்ன அப்படியா, 4 மாப்பிள்ளை பார்த்து சூப்பராக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா பொண்ணோட அம்மாவை பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. இதுக்கு மேலே அசிங்கப்படணுமா, இங்கே நல்லா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு செந்தில். மீனா கேட்குறாங்க, என்னக்கா இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியல மீனா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கேருந்து வெளியே போகிறாங்க. போன உடனே, சரி நான் போகிறேன், எனக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஏன்னா நீ இப்படி போகிறேன்னு சொல்கிற, இரு நான் அவனே வண்டியில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாண்டியனும், நானும் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு, ஆளுக்கு ஒவ்வொருத்தராக போகிறேன்னு சொன்னீங்க, பொண்ணு கொடுக்கலையா, விடுங்க பரவாயில்ல போகலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து சரவணன் பாதிலேயே இறங்கிட்டார். பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு பாண்டியன், அவரும் பாதிலேயே போயிட்டார். எல்லாருமே யோசிக்கிறாங்க, நான் என்ன கேட்டேன் அந்த கடவுளை, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தானே கேட்டேன், வாரம் அந்த கடவுளுக்கு என்ன செய்யணும் எல்லாமே நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன், எங்கே போனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என் பையன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே கதிர் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே எப்பவும் போல தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. 2 தம்பிக்கு கல்யாணம் ஆனதுனால இவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானே நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் இவ்வளோ இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கதிரும் அப்படி முறைக்கிறாரு ராஜியை பார்த்து. அங்கேருந்து பயங்கர கோமா செந்தில் உள்ளே போட்டு இருக்கிற பாத்திரத்தை உடைக்கிற மாதிரி போகிறாரு. அப்படியே மீனா ஓடுறாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு சொல்லிட்டு. நீ பேசாத, நீ தயவு செய்து என்கிட்ட பேசவே பேசாத, என் அண்ணன் பாவம் ஒரு அப்பாவி, அவரை கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்துறீங்கல்ல, நீ என்ன சொன்ன, எல்லா விஷயத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு தானே சொன்னேன், கடைசியில் அவங்க எப்படி பேசி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு செந்தில். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பம்ன்றீங்க, அப்போ நான் யார், எனக்கு மட்டும் இங்கே என்ன நடக்குது இதெல்லாம் தெரியுமா என்ன, அவங்க கூப்பிட்டாங்க நம்ம போகணும், கடைசியில் இப்படிலாம் நடந்து எனக்கு மட்டும் வருத்தமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசாத, தயவு செய்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக செந்தில் வெளியே போகிறாரு. கதிர் போயிட்டு அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறாரு, அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையே. என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், காலேஜ் போலியா, இல்லை லீவ் போட்டேனே, நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாம் ஃபர்னிச்சர் சூப்பராக இருக்குது, எல்லாமே நீ தான் பண்ணுவியா, சூப்பர், நான் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பியா, எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சரவணன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, எதுக்காக இப்போ நீ வந்திருக்க, இல்லைண்ணே காலேஜுக்கு போனாலும் போய்க்கலாம், உன்னை பார்க்க முடியாதுல்ல, அதுவும் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால நான் வருத்தப்படுவேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ வந்திருக்க, அப்படி தானே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு
சரவணன் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தானே நான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி வா உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. கோமதி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "என் பையனுக்கு நான் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு இந்த பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அத பார்த்து ராஜி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.